ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஆர் விலாக்ஸ். இந்த விலாக் பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை எடுத்ததுங்க. அதாவது ஜூன் 7ஆம் தேதி எடுத்தது. கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாள் எடுத்ததுங்க. நாங்கள்லாம் வந்து வீட்டில் சும்மா இருக்கோம். சரி வாங்க பக்கத்தில் எதாவது இருந்தால் சுற்றி பார்க்குறக்கு இடம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். மாமா பையன் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் தான் சுருளி இருக்குது, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போயிட்டு இருந்தாங்க. நான் வந்து இதாங்க ஃபஸ்ட் டைம் சுருளிக்கு வர்றது. யார் யார் போயிருந்தோம் பார்த்தீங்கன்னா மாமா பையன், அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை, அப்புறம் ஒரு அண்ணா, அப்புறம் மாமா பொண்ணு, அப்புறம் எங்கள் அண்ணி, எங்கள் அண்ணா எல்லாம் இருந்தாங்க. சேர்ந்து போயிருந்தோம். போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வீட்டில் ஐஸ் வண்டி வந்துருந்துச்சு. எல்லாருமே வாங்கி ஃபஸ்ட்டு ஐஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே தாங்க கிளம்ப ஆரம்பித்தோம். ₹40 கொடுத்தா நான் வாங்குறேன். அப்போ போவாங்க வண்டி வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி எழுதிட்டுருக்கோம். ஏன் மூஞ்சி வந்துடும். ஆதிமா எங்க போறீங்க? சுருளி எப்படி பார்த்தீங்க அப்படின்னா மாமா ஊர்லேருந்து ரொம்ப பக்கத்தில் தாங்க இருக்குது. போகிற வழியிலலாம் பார்த்திங்கன்னா நிறையா குளம், ஆறு, அப்புறம் தென்னை மரம், எங்கே பார்த்தாலும் வந்து பச்சை பசேர்னே இருந்துச்சுங்க. பார்க்குறக்குமே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ட்ராவல் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு நல்ல பிளேஸுன்னு கூட நான் சொல்லுவேங்க. எங்கள் ஊர் சைட்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் இருக்காதுங்க. ஒரு 3/4 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறங்க நாங்கள் சுருளி வந்துட்டோங்க. சுருளிக்கு வந்ததுமே முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே பொம்மை கடையெல்லாம் இருந்துச்சு. நான் அம்மாட்ட சொல்லிகிட்டே போனேன், போயிட்டு வரல, எனக்கு ஏதோ ஒரு பொம்மை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டுக்கு சொல்லிகிட்டே போயிட்டு இருந்தாங்க. உள்ளே வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு. நடந்து போகிறவங்க நடந்து போகலாம், நடந்து போகாதவங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பஸ் ஒன்று வருதுங்க. அதுக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து சார்ஜ் வந்து ₹10 என்னமோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது சுருளி மலை ஃபால்ஸுக்கு கொஞ்சம் தூரத்துலேயே கொண்டு போய் இறக்கி விட்டுருவாங்கங்க. உள்ள ஊசி மணி பாசி மணி மாதிரி ஒரு மணி கொடுத்தவாய். உன் மகன் இந்த ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறேன். எங்களையோடு எடுத்தாங்க வீடியோ. ஓ பக்கி தண்ணி கம்மியாக வருது, பக்கி போகலையா? தண்ணி சின்ன பையனாக இருக்கிறப்ப வந்தப்ப அப்பா இந்த இங்கே குளிக்கலாம்ப்பா, அங்கே குளிக்கலாம்ப்பா. குரங்கு தானா? குரங்கு, குருவி, மந்தி நிறையா இருக்குது. மந்தி செல்லுமா இருக்குமா? ஃபாரஸ்ட் இது சேர்ந்தது தானே, இது மேகமலை சேர்ந்தது தானே இது. போகிற வழியில் பார்த்திங்கன்னா நடந்து போகிற வழியில் நல்லா பச்சை பசேர்னு இருந்துச்சுங்க. நிறைய பெரிய பெரிய மரம், பக்கத்தில் ஓடை அந்த மாதிரிலாம் ஓடிட்டு இருந்துச்சு. அதாவது ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி தான் அந்த ஓடையில் ஓடி இருக்குன்னு நினைக்கிறேங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் எல்லோரும் நாங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு அப்படியே மெதுவாக நடந்து போய்கிட்டே இருந்தோங்க. ரொம்பவுமே ஜாலியாக இருந்துச்சு. மனசு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சுங்க. மழை இருக்கு, இந்த மாதிரி ஃபால்ஸ் முக்கியமான ஃபால்ஸ் எல்லாம் இருக்கு. ஒன்று இருக்குது எங்கள் ஊர் பக்கத்தில், அமைதி சொல்லணும் இப்போ தான் கண்டுபிடிச்சிச்சு 2 வருஷத்துக்கு. சூப்பராக ஓரத்தில் வா. சூப்பராக ஏறுறக்குள்ள நம்ம ஏறினா பின்னாடி அதுவாக்குள்ள போ. அம்படி வந்துருச்சுமாங்க, அம்படி வந்துட்டான். இதிலிருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் ஸ்டெப்ஸ் ஏறி போகிற மாதிரி இருக்கும்.
இதுக்கப்புறம் அது வரைக்கும் வந்து ரோடு மாதிரி இருந்துச்சு. இது ஃபால்ஸுக்கு போகிற வழியில் மட்டும் ஸ்டெப்ஸ் ஏறி போகிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அண்ணாவும் அம்மாவும் நடந்து வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்க 2 பேர் மட்டும் வந்து அவங்க உட்காந்துருந்தாங்க பஸ்ஸில். வந்து நாங்கள் எல்லாமே நடந்து ஜாலியாக பேசிட்டு நடந்து போயிட்டு வந்தோங்க. தண்ணியை பார்த்ததையுமே எனக்கு என்னமோ எதையுமே நம்ம பார்க்காத ஒன்றை பார்த்த மாதிரி இருந்துச்சுங்க. ஏன்னா நம்ம ஊர் சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபால்ஸு இந்த மாதிரிலாம் கிடையாது இல்லைங்க. எனக்கெல்லாம் தண்ணியை பார்த்தா எதையுமே ஒன்றுமே பார்க்காத ஒன்றை பார்த்த மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சுங்க. நாங்கள்லாம் போய் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி குளித்தோங்க. நடு ஃபால்ஸ் வரைக்குமே போய் நான் குளிச்சுட்டு வந்தேங்க. செம்மையாக இருந்துச்சுங்க. ஒரு 1.5 மணி நேரத்துக்கு பக்கமாக நல்லா ஃபால்ஸ்லேயே குளிச்சுட்டுங்க. நாங்கள் அப்படியே அங்கேயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கெல்லாம் ரூம்ஸ் எல்லாம் நிறையாவே இருந்துச்சுங்க. அங்கேயே ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே இறங்கி வரையில் பார்த்தீங்க அப்படின்னா குரங்குங்களுமே நிறையா இருந்துச்சுங்க. அதெல்லாம் கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்துட்டு இருந்துட்டு அப்படியே பொடி நிறைய அப்படியே மெதுவாக நடந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. தெரியும் உனக்கு பேண்ட்டை தூக்குடி கேனே. என் மகா, உன் மகனுக்கு அந்த ஃபால்ஸில் தண்ணி விளையாக்க, அதனால் உங்கள் சிறிய ஃபால்ஸில் குளிக்க வந்திருக்கீங்களோ? எல்லோரும் நடந்து வந்துட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எங்கள் கூட வந்த அண்ணா வந்து இது என்னமோ மரத்து மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சாங்க. அது பக்கத்தில் வந்து சித்தப்பா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து காட்டு அணில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் இது தாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆனால் ரொம்பவும் பெருசாக இருந்துச்சுங்க. நல்லா கருப்பாக இருந்துச்சு. பார்க்க கொஞ்சம் பயங்கரமாக கொஞ்சம் கொடூரமாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சுங்க. பெருசாக ஒரு இதை மாதிரி இருந்துச்சு. பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் பொம்மையெல்லாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க. குட்டி தம்பிக்கு பார்த்திங்கன்னா அந்த பொம்மையை பார்த்துட்டு ஒரே ஆனந்தம், பயங்கர சந்தோஷம் அவனுக்கு. அந்த யானையை பார்த்து இது பண்ணிக்கிட்டு வந்தால அவன் கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அப்படியே எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வச்சுக்கிறேன் அவனா தானா கொடுத்தா வாங்கிக்கிற வேண்டியவே. வாயப்பா இங்கே வந்த இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட 2வது பெரியம்மாவோட பையங்க. இவங்களும் அதே ஊரில் தான் இருக்கிறாங்க. இந்த அண்ணா வந்து நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா இவங்க ஆடெல்லாம் வச்சுருக்கிறனால மேக்ஸிமம் ஆட்டுக்குட்டிக்கு அங்கே போயிடுவாங்க. அதனால் நான் இவங்களை இப்போ காமிச்சிருக்க மாட்டேன். இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன். இவங்க தான் வந்து என்னோட 2வது அண்ணா, 2வது பெரியம்மாவோட பையன். எனக்கு வந்து 2வது அண்ணன் ஆகுது. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 8ஆம் தேதி எடுத்தது. இது மறு வீடு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துவாங்க. சம்மந்தியும் கலக்கிறது அப்படின்னு சொல்லி நடத்துவாங்க. அன்னைக்கு பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு தாலி பிரிச்சுமே கட்டி விட்டுட்டோம். ஏன்னா நாங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கிறனால போயிட்டு திரும்பி வர முடியாது அப்படிங்கிறனால அம்மா வந்து கையோட தாலி பிரித்து கட்டி விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாலி பிரித்து தானே கட்டி விட்டுருக்காங்க. காலையில் 8:30 to 9 நல்ல நேரம்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து தாலி பிரித்து அங்கே பக்கத்தில் இருக்க சித்தப்பா பக்கத்தில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு அப்படியே கையோட தாலியை பிரித்து கட்டி விட்டுட்டாங்கங்க. அப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்கன்னா சாப்பாடெலாம் ரெடி ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி என்ன செஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு, மட்டன் குழம்பு, மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, முட்டை, தயிர் பச்சடி இது தாங்க செஞ்சுருந்தாங்க. சாப்பாடெலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டுங்க. இது பக்கத்தில் இருக்க சித்தப்பா வீடுங்க. ஏன்னா நம்ம ஊர்லேருந்து வர முடியாதுல்ல. பக்கத்தில் இருக்க சித்தப்பா வீட்டில் இருந்து மறு வீட்டுக்காண்டி பொண்ணு மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வரோம். பாப்பா கொண்டு வர குடத்தில் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் தாங்க இருக்கும். அதெல்லாம் வந்து வர சொந்தக்காரவங்களுக்கெல்லாம் கொடுக்குறக்காண்டி அம்மா அவங்க வீட்டில் இருந்து கொண்டுட்டு வர்றதாங்க இது.
அவ்வளோதாங்க, கல்யாணம் முடிஞ்சுங்க. அங்கேருந்து அடுத்த நாள் நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சோங்க. வரையில் பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காண்டி வந்துட்டு போயிருந்தாங்க. போயிட்டு நான் அடுத்த வாரத்தில் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படின்னா தாங்க நான் போகிற வீடியோ உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பார்த்து போயிட்டு நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.